என்னது ஊறுகாய் தர மறுப்பதா? பிரபல ஹோட்டலுக்கு 35,025 ரூபாய் அபராதம் விதிப்பு. ஊறுகாய் தர மறுத்ததால ஹோட்டல் நிர்வாகத்துக்கு 35,025 ரூபாய் அபராதம் விதிச்சு நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. சாப்பாடுனாலே சந்தோஷப்படாதவங்க உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? அதே போல சாப்பாட்டுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா உறவுல விரிசல், அடிதடி, கொலை அப்படின்னு எந்த எல்லைக்கும் நாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரியான பல குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறத பரவலா நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவு சாந்தமான ஆளா இருந்தாலும் சரி, ஹோட்டலுக்கு போய் சாப்பாடுக்கு உட்கார்ந்ததும் ஆர்டர் பண்ண சாப்பாடு தாமதமானாலும் சரி, அந்த உணவுல ஏதாவது குறை இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். பசங்க படத்துல வர்ற வசனம் மாதிரி இப்ப ஜீவா கைய முறுக்குவாம் பாரு, சட்ட பாக்கெட்டை கிழிப்பாம் பாரு அப்படிங்கறது மாதிரி கடும் கோபத்துல வெயிட்டரை திட்டி தீத்துருவாங்க. நவீன கால உணவு பிரியர்கள் இது போன்ற பிரச்சனைய வேறு விதமா எதிர்கொள்றாங்க. ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற ஆன்லைன் செயலிகள்ல ஆர்டர் செய்யக்கூடிய வழக்கம் இப்போ கணிசமான அளவு உயர்ந்திருக்கு. அப்படி ஆர்டர் செய்யும் போது ஏதாவது குறை இருந்தாலோ இல்லனா ஆர்டர் செஞ்சதுல ஏதாவது குறைஞ்சாலோ, உணவு பைகள் பிரித்தோ உடைஞ்சோ இருந்தாலோ அதுக்கான இழப்பீட்டை அந்தந்த நிறுவனங்கள் கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம புகார் செய்வதற்கான வசதியும் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஆஃப்லைன்ல அது மாதிரியான வசதிகள் இல்ல. இதே போல ஒரு சம்பவம் ஒரு ஹோட்டல்ல நடந்திருக்கு. விழுப்புரத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பக்கத்துல செயல்படக்கூடிய பாலமுருகன் உணவகத்துல 2022ஆம் ஆண்டு ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவரு 25 சைவ சாப்பாடு பார்சல் வாங்கியிருக்காரு. மொத்தமா வாங்கிட்டு போனதால வீட்டுக்கு போய் பார்த்தப்போ அதுல ஊறுகாய் வைக்கப்படல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல் நிர்வாகத்துக்கிட்ட ஏன் ஊறுகாய் வைக்கலன்னு கேட்டிருக்காரு. ஹோட்டல் நிர்வாகமும் அதுக்கு உரிய பதிலளிச்சு அவருக்கு சிறிய அளவிலான இழப்பீட கொடுக்காம திருப்பி அனுப்பியிருக்கு. இதுக்கப்புறம் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளான ஆரோக்கியசாமி, பார்சல் சாப்பாட்டுல ஊறுகாய் வைக்கப்படல, ஹோட்டல்ல கேட்டா உரிய பதில் இல்ல, இதனால தாம் மன உளைச்சலுக்கு ஆளானதா நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாரு. 2022 வருஷத்துல இருந்து இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி சாப்பாட்டுல ஊறுகாய் வழங்காதது குறித்து கேட்டதற்கு முறையா பதிலளிக்க மறுத்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. வாடிக்கையாளரை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியதற்காக 30,000 ரூபாய், வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாய், இது மட்டும் இல்லாம 25 பார்சல்கள்ல வைக்க வேண்டிய ஊறுகாய்க்கான செலவு 25 ரூபாய் அப்படின்னு மொத்தம் சேர்த்து 35,025 ரூபாய் அபராதம் கட்டணும்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு சூப்பரா இருக்குல்ல?